It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாணமாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் அதான் முதல் தலைமுறையில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜெயிச்சு காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம எப்போ பார்த்தாலுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டோரியை பார்த்தோன்னா உடனே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடுவோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் கூகுள் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் அப்படின்னு. மதுரை சார்ந்த மதுரை சுற்றி நடக்கிற பிஸ்னஸ் ஜாம்பவான்கள்லாம் யார், கோயம்புத்தூரில் யார் இருக்கா, சேலமில் யார் இருக்கா, சென்னையில் யார் இருக்கான்னு கல்யாண மாலை டீம் தேடி தேடி பார்த்து அதில் கல்யாண மாலையோடைய வேல்யூ சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த ஒத்த கருத்து இருக்கிற வேல்யூ சிஸ்டம். இந்த வேல்யூ சிஸ்டம்னா என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் ஜெயிச்சில்ல, சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி அப்படின்றவங்களுடைய ஸ்டோரிஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவோடைய தலையாய பணியாக இருக்குது. இதில் 2-3 பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒன்று, இதில் யாராக யங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கலாம், தொழில் முனைவராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்கலாம். உங்களுக்கான மிகப்பெரிய டேக்அவேஸாக இருக்கும் இது. 2வது, ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஹெச்ஆரில் இருக்கேன், இன்ஃபோசிஸ்னு ஒரு நிறுவனத்தில். ஐ ஹெட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகே, என்னோடய வேலையே என்னென்னா, காலேஜாக போய் ஃப்ரெஷர்ஸ் அப்படியே ரெக்ரூட் பண்ணி ஐடி கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், காக்னிசென்ட்டாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிலையும் இன்றைக்கி வேலை செய்கிற ஒரு இன்ஜினியருக்கு வந்து அவங்களுக்கு பெரிய கனவே என்னென்னா, எப்படியாவது ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு. பட் லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறிட்டே வருது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேலைக்கு போக வேண்டாம், எனக்கு ஆண்டர்பிரினர் ஆகணுன்றாங்க. சில பேர் ஒரு 3-4 வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு. அப்படி தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்துக்காக மட்டும் நான் இந்த தொழிலை தொடங்கணும்னு கிடையாது, வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்தியாவுடைய ஜிடிபி மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் வேலைவாய்ப்பை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. அதனால இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா, மதுரை பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்ற குரூப் இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இங்கே உட்காந்துருக்க 4 பேரும் அது மாதிரி அவங்கவுங்களுடைய ஸ்டோரிஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஒரு 400 பக்கம் புத்தகத்தை எடுத்து நீங்கள் புரட்டி படிக்கும் போது 399 பக்கம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்னடா எழுதியிருக்கான் அந்த ஆத்தர்னு. ஆனால் ஒரே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும். அது மாதிரி இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ். இப்போ யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, அவர் யாருனே தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு, ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து நம்மளை வந்து வாழ்க்கையை புரட்டி போடும். அது மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே தனித்தனி புத்தகமாக பார்க்கலாம். இப்போ சுகுமார் சார் வந்து பேச போகிறாருன்னா, அனில் பிராண்ட் அதுலேருந்து பேச போகிறாருன்னா, அது ஒரு புத்தகம், அது ஒரு தனி புத்தகம். அதே மாதிரி தான் முரளிதரன் சார். அதுமாதிரி ஒருத்தரும் கொண்டு வந்து கொடுக்குற லெசன்ஸை முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் வந்து வெறும் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறதுக்காக கிடையாது. அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பாதிக்குதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையாக இருக்கவே முடியாது. இப்போ யாராவது சொன்னாங்கன்னா 25 வயசில் 30 வயசில் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், 45 வயசில் ஆரம்பிக்க முடியாது, 50 வயசில் ஆரம்பிக்க முடியாதுன்னா எண்ணற்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 60 வயசில் ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் KFC நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது மதுரை வரைக்கும் வந்திருக்கு. நான் மதுரை மெஸ்ஸில் தான் இவ்வளோ கூட்டம் பார்த்துருக்கேன், KFCயில் அவ்வளோ கூட்டம் இருக்குது இன்றைக்கி. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். அதுக்கான லெசன்ஸ் இப்போ இங்கே பேச போகிறவங்க எல்லாருமே அவங்களோட வெறும் சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் பேச போகிறது கிடையாது. அவங்க சந்தித்த சவால்கள், ஒரு ஃபெயிலியர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து லைஃப்பில் மிகப்பெரிய லெசன்ஸாக இருக்கும். அது மாதிரி இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் இங்கேருந்து. மதுரை எப்போதுமே டிசப்பாயின்ட் பண்ணது கிடையாது. எனக்கு மதுரை மண் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் மண். நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன். 2 ரீசன். எங்கள் அப்பாவோட ஊர் பரமக்குடி, இங்கேருந்து ரொம்ப கிட்ட. நான் எந்த ஊருக்கு வந்து பேசினாலும் மதுரைக்கு போகும்போது மட்டும் எங்கள் அப்பா வான் பண்ணி அனுப்புவார், என் ஊருக்கு போகிற ஒழுங்காக பேசு அப்படின்னுவார். இப்போ மேடம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்கல்ல, மாற்றம் ஃபவுண்டேஷன் 4000 குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. மாற்றம் விதைக்கப்பட்ட இடம் மதுரை. ஓகே, நான் 2013 கனவுல கூட நினச்சது கிடையாது நான் ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர், நான் ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு கனவுல கூட நினச்சது கிடையாது. இங்கே ஒரு நாளிதழ் நடத்துகிற ஒரு கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட்டில் மதுரையில் இருக்கிற ஒரு ஹாலில் பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க, வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிது, அந்த பொண்ணு உள்ளே வர மாட்டேங்கிறா, உங்ககிட்ட ஏதோ கேள்வி மட்டும் கேட்குறா அப்படின்னா. நான் வந்து இந்த என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன். வெளியில் போய் பார்த்தா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து போட்டிருந்த சல்வார் கமீஸை யாரோ கொடுத்துருக்காங்க போல், டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கை இங்கே இல்லை, கை இங்கேருந்து ஆரம்பிக்குது. அழகான மதுரை தமிழில் ஒரு நோட் புக் அப்படி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, அண்ணே வணக்கண்ணே, படித்தோன்னே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்ச்சு.
இதான் கேட்ட கேள்வியை. படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுன்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ என்கிட்ட அது வரைக்கும் கேட்டவங்களாம் ஈசி பெட்டரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டரா, ட்ரிபிள் பெட்டரா, இப்படி தான் கேட்பாங்க. உதவி கேட்கல அந்த பொண்ணு. அப்போ நான் கேட்டேன், நீ யாருமா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும்தான். அம்மா அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இறந்துடுறாங்க. தம்பி தங்கச்சி. அப்பாவோட முழு நேர வேலை குடிக்கிறது தான். குடிச்சிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த பொண்ணுக்கிட்ட இருக்க பைசாவை எடுத்துகிட்டு போயிடுவாராம். இப்போ நான் சொல்கிறேன், நீ பைசானா நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேனே அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், நீ டெய்லி என்னம்மா பண்ணுவேன்னா, டெய்லி காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பானா அந்த பொண்ணு. தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவன்னுவாங்க. 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சா நீங்களே என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பொண்ணு 2 மணி நேரம் காலையில் படிச்சுட்டு 6லேருந்து 7 ஒரு வீடு, 7லேருந்து 8 ஒரு வீடு, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறா. திருப்பி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு சமைச்சிட்டு திருப்பி சாயங்காலம் 5லேருந்து 6 ஒரு வீடு, 6லேருந்து 7 ஒரு வீடு. டெய்லி 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் அந்த குழந்தை தூங்குது டெய்லி. அப்போ நான் கேட்டேன், 12th நீ எவ்வளோமா மார்க் வாங்கினேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்ன பதில் 1200க்கு 1174 இருந்துச்சு. அது நான் 12th நான் வாங்கின மார்க்கை 2ஆல் பெருக்குனா தான் அவ்வளோ வரும். 1174 மார்க் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன படிக்கணும்? ஆனால் இன்ஜினியரிங் படிக்கணுன்னே. அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் 5000 ரூபா தான் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா அது கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா ஆகும். அவ்வளோ ஆகுமாண்ணே? சரி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அது வரைக்கும் எனக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. ஆனால் அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ செஞ்சுட்டே இருக்கு. நான் இங்கேருந்து அடுத்து சேலத்துக்கு பேச போகும்போது யோசிக்கிறேன், இந்த பொண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். அப்போ நான் ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன். கண்டிப்பாக நான் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும். ஃபீஸ் சேர்த்து வச்சா ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும். அப்போ தான் ஒரு கேள்வி வந்துச்சு என் தலையில், சரி ஒரு குழந்தைய படிக்க வச்சுருவேன், இது மாதிரி மற்ற குழந்தைங்க என்ன பண்ணுவேன்னு கேட்குது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், என் ஃபோன் எடுத்து நோட் பண்ணிகிட்டே வரேன். நான் அந்த பேட்டர்னை பார்க்குறேன், நம்பர்ஸ். என் ஃபோனில் நிறைய HR கான்டாக்ட்ஸ் இருக்கும். இதை தாண்டி நிறைய கல்லூரி சேர்மனோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், இத்தனை கல்லூரிக்கு நம்ம போய் இலவசமாக பேசிக்கிட்டு இருக்கோமே, போகிற இடத்துலலாம் ஒரு பொன்னாடை கிடைக்கும், ஒரு பொக்கே கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், இத்தனை இடத்துக்கு நம்ம போய் பேசுகிறோம்ல, ஒருத்தர்கிட்ட ஃப்ரீ சீட் ஏன் கேட்கக்கூடாதுன்னு ஒரு காலேஜில் தைரியமாக ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டை சொல்லி, சார் எனக்காக ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுங்க, நீங்கள் ஃப்ரீ சீட் கொடுக்குற பைசாவுக்கு நானே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமாக ட்ரெயின் பண்ணுறேன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறீங்களோ, இப்போ 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபா வர்த்து ட்ரைனிங் 4 வருஷத்துக்கு நானே வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த புண்ணியம் கதையை கேட்டுட்டு அமைதியாக இருந்தார். நோ சொல்லிடுவார்னு நினச்சேன். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு சீட் இல்லை, நான் வருஷத்துக்கு 20 சீட் தரேன், ஏன்னா எனக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசை. நீ கண்டுபிடிச்சி 20 பசங்களை கொண்டு வந்து என் காலேஜில் சேர்த்து இலவசமாக படிக்க வைன்னு. கேட்டது 1, கிடைச்சது 20. அன்றைக்கி ஒரு விஷயம் புரிஞ்சது, அடுத்தவங்களுக்கு உதவி கேட்கும்போது நம்மளோட குரலில் ஒரு கம்பீரம் இருக்குன்னு. அப்போது ஒரே ஒரு குழந்தை கேட்ட கேள்வி தான் மாற்றம் விதைக்கப்பட்டது. ரைட், இன்றைக்கி 4000 குழந்தைங்க படிக்கிறாங்க 52 யூனிவர்சிட்டியில். அது மாதிரி இன்றைக்கி இந்த 4 பேரோடைய கதையை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன்டா அந்த வேலையில் இருக்கணும், நான் போய் ஒரு தொழில் தொடங்கலான்னு தோணும். அவர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் பசங்களை இன்ஸ்பயர் பண்ணதாக இருக்கலாம். அதனால் இந்த ஜேர்னி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதை சொல்லி என்னுடைய முதல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை அறிமுகப்படுத்தல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் இன்றைக்கி மிஸ்டர் சுகுமார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் டாப் அனில் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதனால் சுகுமார் சாரோட ஸ்டோரி வில் பி வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல். இவர் உங்கள் மண்ணின் மைந்தர். மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். 10ல் 7 நிறுவனங்கள் வந்து தோக்குது அப்படின்னா அது காரணம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் மைய தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம்.